ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங் ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ் பார்த்து ஒருத்தவங்களுக்கு ஒரு டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கூட எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். மில்லிகிராம் காயின் பற்றி டீட்டெயில் கேட்டிருந்தாங்க, பில் டீட்டெயில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நான் வாங்கின மில்லிகிராம்ஸ் காயின்ஸை உங்களுக்கு காட்டிட்டு அதோட பில் டீட்டெயிலையும் காட்டுறேன். இந்த மில்லிகிராம் காயின்ஸ் வாங்குறதுக்கு நம்மளுக்கு வேஸ்டேஜ் நிறைய அமௌண்ட் வேஸ்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க. நான் ஸ்டார்டிங்கில் வாங்கின ப்ரைஸ்க்கும் இப்போ லாஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. மில்லிகிராம் காயின்ஸ்க்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ என்னாலே முடிகிறப்போ உங்களால் கண்டிப்பாக முடியும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க பில் டீட்டெயில் பார்த்துருவோம். இந்த குட்டி பாக்ஸில் தான் இந்த பாக்ஸோட சாவி வச்சுருக்கேன். அண்ட் இதில் வச்சுருக்க சில்வர் அண்டு கோல்டு காயின்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட் தெரியாமல் என்கிட்ட கிடைக்கிற காசை வச்சு வாங்கினது தான். ஸோ இதில் 3 கோல்டு காயின் இருக்குது, 1 கிராம், 1/2 கிராம் அந்த மாதிரி. இதில் ஒரு 4 சில்வர் காயின்ஸ் இருக்குது. இது எல்லாமே என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் சின்ன சின்ன அமௌண்ட்டில் நான் வாங்கினது. எதுக்கு ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் வாங்கினோம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அது கண்டிப்பாக நாளைக்கு நம்ம ஃபேமிலிக்காக தான் சேர்த்து வைக்கிறோம். ஸோ அதை வந்து என்கரேஜ் தான் பண்ணுவாங்க. இந்த பாக்ஸ் வந்து மீஷோவில் வேறு ஒரு உண்டியல் வாங்கினதுக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. இந்த பெரிய பாக்ஸும் காம்போவில் 3 பாக்ஸஸ்ஸு மீஷோவில் வாங்கினது. இதுக்கு லாக் மட்டும் வெளியில் வாங்கினது. ஒரு 45 ரூபி வந்துச்சு லாக்கு. இதெல்லாம் தான் 2025லேருந்து 26க்குள்ளே நான் வாங்கின காயின்ஸு. இந்த 100 ரூபி என்னால் மறக்க முடியாது. எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதில் அவங்க கொடுத்த 100 ரூபி இது. ஸோ இது எப்போதுமே என் லைஃப்பில் வச்சுருப்பேன். இதில் மொத்தம் 12 காயின்ஸ் இருக்குது. ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் காட்டிட்டேன் ஷார்ட் வீடியோஸில். இது ஒரு பில்லை பார்த்துருவோமா? இந்த டைரியில் தான் நான் எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். டுவெல்த்து காயின் வந்து நான் எழுதாமல் வச்சுருக்கேன். பாருங்கள், 2025லேருந்து 26 வரைக்கும் நான் வாங்கின காயினோட டீட்டெயில் இது தான். நான் பில்லையும் காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வாங்கின காயின் வந்து 12/1 வாங்கியிருக்கேன். ஜனவரி மந்த் தொடங்கினோடனே 12ஆம் தேதி வாங்கியிருக்கேன். எல்லாமே இந்த மாதிரி தான் கார்டு வாங்கியிருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி கார்டு வாங்குறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 20 ரூபி பே பண்ணணும். நான் பில் டீட்டெயில் காட்டுறேன். ஸோ பாருங்கள், நான் வாங்குறப்ப 12/1/25. அப்போ 100 மில்லிகிராம்ஸ் வந்து கோல்டு ரேட்டே 7315 தான். ஸோ 7315 ரூபா இருந்த கோல்டு ரேட்டு இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ அமௌண்ட் வந்து 100 மில்லிகிராம் காயினுக்கு நான் வாங்கினது 782, 782 ரூபா தான் ஆச்சு. பட் இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக ஏன் 3 வந்து ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கேன் அப்படின்னா, செப்டம்பர் மந்த் வரைக்கும் தான் நான் போய் என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் வந்து என்னால் வெளியில் போக முடியல.
காரணம் பர்சனல் ரீசன்னால் போக முடியல. ஸோ அப்போ என்ன பண்ணேன், நம்ம டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா வந்து ஒரு 4 காயின்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த 4 காயினில் 3 காயின்ஸ் மட்டும் எனக்கு தேவைப்பட்டனால 10, 11, 12 இந்த 3 மாதத்துக்கான காயின்ஸ் மட்டும் தேவைப்பட்டனால நான் உங்கள்கிட்ட ஜஸ்ட் 1000 ருபி மட்டும் ஒவ்வொரு காயினுக்குன்னு கொடுத்து 3000 பே பண்ணி, எங்கள் அம்மாட்டே 3000 கொடுத்துட்டு நான் 3 காயின் வாங்கிக்கிட்டேன். பட் நான் போய் வாங்கியிருந்தேன்னா அது 1000 ருப்பியாக இருந்திருக்காது. ஏன்னா லாஸ்ட்டாக நான் செப்டம்பர் மந்த் வாங்கினப்பயே 1138. ஸோ அப்படின்றப்ப இப்போ டிசம்பர் மந்த் வாங்கியிருந்தேன்னா ஆக்சுவலி எவ்வளோ ப்ரைஸ் வந்துருக்கூடா, 1400 சம்திங் வந்திருக்கும். பட் அம்மாட்டன்றனால நான் 1000 ருப்பி மட்டும் பே பண்ணி ஒவ்வொரு காயினுக்கும் 3 காயின் வாங்கிக்கிட்டேன். ஸோ 3000 மட்டும் கொடுத்துட்டு நான் 3 காயின் வாங்கிட்டேன். இதுதான் ஃபஸ்ட் மந்த் வாங்கினது 100 மில்லிகிராம். கோல்டு ரேட் இது எவ்வளோ ருப்பி, அந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்குமே நான் போட்டிருக்கேன். எப்படி ஏறிட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். கோல்டு ரேட்டு 10,845 வந்துருந்துச்சு. இப்போ வந்து 12,000 சம்திங் போயிட்டுருக்கு. ஸோ 2026 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் நான் காயின் பர்ச்சேஸ் பண்ணேன்னா அதை உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் கொடுக்குறேன். இப்போ வாங்க பில் டீட்டெயில் பார்த்துருவோம். நான் ஒவ்வொரு பில்லுக்கு பின்னாடியுமே அதை மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பேன். பார்த்தோன்னே வெளியில் தெரியணும் எத்தனாவது காயின் அப்படின்றதுக்காக 2025 ஃபஸ்ட்டு கோல்டு காயின் 100 மில்லிகிராம் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு அப்படின்றதுக்காக சர்க்கிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி செகண்டு, ஓகேங்களா, இந்த மாதிரி தேர்டு அப்பப்போ நான் எழுதிடுவேன். ஸோ 9th அப்புறம் பில் இருக்காது, அது எங்கள் அம்மாட்ட இருக்குது. வாங்க ஃபஸ்ட்டு காயினோட பில் டீட்டெயில் பார்த்துருவோம். நான் ஒரு 3 பில் டீட்டெயில் மட்டும் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வாங்கின பில் டீட்டெயில் பார்த்துருவாங்க. டேட்டு பார்த்துக்கோங்க. January 12, 2025. 100 milligram coin. Gold rate. Making charge 20 rupees. 781.58. இதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கின மில்லிகிராம் காயின். செகண்ட் பில் பார்ப்போம். இது பாருங்கள், 23rd February 2025 23ஆந்தேதி பிப்ரவரி மாதம் வாங்கியிருக்கேன். அதே 100 மில்லிகிராம் காயின். கோல்ட் ரேட்டு, மேக்கிங் சார்ஜ், ஜிஎஸ்டி, பே பண்ண அமௌண்ட் வந்து 850 ரூபா. இதில் ஒன்று வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பில்லுக்கும் இந்த பில்லுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணதுக்கும் செகண்ட் பர்ச்சேஸ் பண்ணதுக்குமே இடையில பார்த்திங்கன்னா ஒரு 7 rupees 7.31 இது வந்து உங்களுக்கு இந்த பில்லில் இருக்காது. காரணம் என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு நான் பர்ச்சேஸ் பண்ண பில்லு வந்து நான் ஜிபேயில் பண்ணேன். ஜிபேயில் பண்ணோம்னா அந்த 7 rupee டிஸ்கவுண்ட் ஆகாது. இதே நம்ம கேஷாக கொடுக்குறப்ப பாருங்கள், செகண்ட் பில்லு டிஸ்கவுண்ட்டு போட்டு இங்கே ஒரு 7 rupee வந்து லெஸ் பண்ணியிருக்காங்க. இது கேஷாக பண்ணால் மட்டும் நமக்கு டிஸ்கவுண்ட் வரும், சரிங்களா. ஜிபேயில் பண்ணிங்கன்னா டிஸ்கவுண்ட் கிடையாது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு அது தெரியாதனால நான் ஜிபே தான் பண்ணேன். அதுக்கப்புறம் கேஷில் தான் எப்போதுமே பண்ணுறது. கேஷ் கொடுத்து நம்ம பே பண்ணோம்னா 7 rupees சம்திங்ஸ் இதில் எனக்கு டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு. இப்போ நான் லாஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணது, லாஸ்ட் மீன்ஸ் 9th month 9th பர்ச்சேஸ் பண்ணதோட பில் இதுதான் பாருங்கள்.
30 செப்டம்பர் 2025 100 மில்லிகிராம் காயின்ஸு. ரேட்டை பாருங்கள், கோல்டு ரேட்டு, மேக்கிங் சார்ஜ். இதுவும் இப்போ டிஸ்கவுண்ட் பாருங்களேன், கேஷாக கொடுத்தனால 10 ரூபா 50 பைசா டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு. ஸோ ஜிஎஸ்டி டோட்டல் அமௌண்ட்டு 1137.99. நான் ஜிபேயில் பண்ணியிருந்தேன்னா இந்த 10 ரூபா 50 பைசா எனக்கு குறைஞ்சிருக்காது. கேஷாக கொடுத்தனால தான் இந்த டிஸ்கவுண்ட் கிடச்சிச்சு. ஸோ இது லாஸ்ட்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணது. அதுக்கப்புறம் 3 காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணது பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்குமே எவ்வளோ வித்தியாசம். கோல்டு ரேட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு, நம்ம பர்ச்சேஸ் பண்ண டோட்டல் அமௌண்ட்டுமே நல்ல டிஃபர்.